கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். இது இப்போ ஒரு 4 நாளைக்குள்ளே வந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். பழைய கேள்விகளுக்கு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கெல்லாம் பதிலளிக்கிறேன். இந்த 4 நாளைக்கு முன்னே, அதாவது ஒரு 4 நாளைக்குள்ளே வந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ஒரு கேள்வி வந்திருக்கு. 444வது பதிவை பார்த்துவிட்டு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஐயனார் என்பவர், ஐயா உங்களை சந்திக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார். என்னை சந்திக்க முடியுமா என்று கேட்ட அந்த அன்பு உறவு ஐயனார் அவர்களுக்கு சந்திக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டாலே சந்தித்து விடலாம். ஆனாலும் நம்மளுடைய நோக்கம் என்னை சந்திப்பதல்ல. கன்னி தெய்வம் என்றால் என்ன, கன்னி தெய்வத்தின் சக்தி என்ன, கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும், கன்னி தெய்வத்தை வழிபடுவதனால் கிடைக்கும் பயன்கள் என்ன, ஒரு கன்னி தெய்வத்தின் பலன் என்ன, இவை அனைத்தும் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் நான் பேசக்கூடிய அத்துணை பதிவுகளையும் கேட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் கேட்டு முடித்த பின்பு என்னை சந்தித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் கேட்காமல் சில உறவுகள் வர்றாங்க, கன்னி தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பதிவை பார்க்குறாங்க, உடனடியாக கேள்வி கேட்டுறாங்க. அப்படி கேட்கணும்னு அவசியம் இல்லை. அனைத்து பதிவுகளையும் கேளுங்க. கேட்டுட்டு மீதி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கேளுங்க. அதெல்லாம் விட ஒரு பதிவை கேட்டுட்டு உடனே கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும், வழிபட வேண்டும், நம்ம முன்னேற வேண்டும் என்று எண்ணாதீர்கள். அது தவறு. முதல்ல கன்னி தெய்வத்தை எப்படி கும்பிடணும், கன்னி தெய்வம்னா என்ன, ஒரு தெய்வத்தோட பவர் என்ன, சக்தி என்ன, அது என்ன செய்யும், எதுக்காக கன்னி தெய்வத்தை கும்பிடணும், கும்பிடலைன்னா அந்த கன்னி தெய்வம் என்ன செய்யும், எங்கே இருக்கும், நமக்காக கண்ணீர் விடும், அதெல்லாம் நமக்கு தெரியணும். அதனால தான் தெளிவாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே ஐயனார் அவர்களே, நிச்சயமாக சந்திப்போம். ஆனால் அதற்கு முன்பாக உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். மீண்டும் அருண் மாரிஸ் என்ற அன்பு பிள்ளை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். எல்லாமே ரூபனிசால் லைசால் அத்தைகளின் ஆசீர்வாதங்களும் என்னை வழிநடத்தும் கன்னி தெய்வங்களும் தான். அண்ணா, கன்னி தெய்வத்தின் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அண்ணன் மூலமாகவே இந்த கனவு பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, நிம்மதி கிடைத்தது. கன்னியை வணங்கக்கூடிய பிள்ளைகள் ஒருபோதும் பயப்படாமல் தைரியமாக இருங்கள் என்று அண்ணன் கூறும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மை. சிறிய கால பயணத்தில் நிறைய தெரிந்து கொண்டேன். இன்னும் கற்றுக்கொள்ள நீண்ட கால பயணத்திற்கு அத்தைகளின் ஆசீர்வாதமும் குலக்கன்னி தெய்வங்களின் அருளாசியுடனும் நல்லபடியாக வாழ வைத்து வளர வைத்து வழி நடத்துவார்கள் என நம்புகிறேன். அத்தைகள் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று அனுப்பிய அன்பு பிள்ளை அருண் மாரிஸ். அதான் இந்த தம்பி அருணுக்கு வருகின்ற ஆடி 30 அத்தைகளின் பதியில் வைத்து ஒரு பரிசு வழங்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். ஏற்கனவே கன்னியாகுமரியைச் சேர்ந்த தினகரனுக்கு ஒரு பரிசு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அன்பு பிள்ளை அருண் மாரிஸ், இவருக்கும் பரிசு இருக்கிறது. இவர் சாத்தான் குலத்தை சார்ந்தவர். அத்தைகளை நம்பிக்கையோடு பிடித்து இன்று வரை அத்தை தெய்வங்களின் பிள்ளையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. மீண்டும் சாத்தான் குலத்தைச் சேர்ந்த அன்பு பிள்ளை சக்திவேல், இவன் என் தம்பி மாதிரி இல்லை, தம்பி தான், நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. உண்மையாகவே முதல் நாள் எப்படி என்னிடத்தில் வந்தானோ இன்று வசதியில் வளர்ந்திருக்கிறான், தொழிலில் வளர்ந்திருக்கிறான், குடும்பத்தில் வளர்ந்திருக்கிறான், மனைவி கட்டியாச்சு, பிள்ளைகள் பெற்றாச்சு, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் குணம் மாறவில்லை. அன்றுபோல் இன்று வரை என்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறான், தம்பியாக, அத்தைகளுக்கு பிள்ளையாக. ஆகவே இவனையும் மனதார பாராட்டி அன்பு தம்பி என்ன எழுதி அனுப்பியிருக்கிறார் என்பதை வாசித்து அதற்கு பதிலளிக்கிறேன். தூத்துக்குடி கன்னி தெய்வம் பேசும்போது மெய் சிலிர்த்து விட்டேன், கண்ணீர் வந்து விட்டது அண்ணா என்று கூறியிருக்கிறார். கண்டிப்பாக தம்பி, இதுபோன்று நான் நினைத்தால் எத்தனையோ கன்னி தெய்வங்களிடம் பேச முடியும், பேசுவேன். ஆனால் எனக்கு உத்தரவு வராமல் நான் பேச இயலாது. உத்தரவுனோட எனக்கு எதுவும் ஜாமி வந்து கணக்கு சொல்லுமான்னு நினச்சிடாதங்க. என் மனசுக்கு தோணணும். சிலர் கூட சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு கண்ணிட்ட பேசுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அவ்வளவு எளிதாக நான் பேச மாட்டேன். எனக்கு தோன்றினால் கண்டிப்பாக பேசுவேன் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இசக்கியம்மாள் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். திக்கத்தவங்களுக்கு தெய்வம்தான் துணைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த துணையாக இருக்கா என்று கூட தெரியவில்லை. மனசில் அவ்வளவு கவலை என்று கூறியிருக்கிறார். இசக்கியம்மா அவர்களே, இங்கே பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு கவலை ஒரு பொருட்டே அல்ல, கடன் ஒரு பொருட்டே இல்லை. ஏனென்றால் நம்மோடு கன்னி தெய்வம் இருக்கிறார்கள். கன்னி தெய்வத்தை நம்பி வழிபடுங்கள். நிச்சயமாக உங்கள் கவலையெல்லாம் திக்கற்று ஓடிவிடும். நீங்கள் திக்கற்று இருக்கவில்லை, அதுதான் திக்கத்து ஓடக்கூடிய நேரம் வரும். மகிழ்ச்சி. மீண்டும் சித்ரா ரமேஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். 8 திசைகளிலும் உள்ள கன்னி தெய்வங்களை எல்லாம் நம்மை உணர வைத்து எத்தனையோ கஷ்டங்களை தீர்த்து வைத்தவர்கள் நமது அத்தைகள் மட்டுமே என்று அத்தைகளை பற்றி கூறியிருக்கிறார்கள்.
மகிழ்ச்சி. இன்னும் பல அதிசயங்கள் நடக்க இருக்கிறது. மீண்டும் அன்பு பிள்ளை, இது நமக்கு ஒரு தம்பி தான், நம்ம கூட இருக்கக்கூடிய பிள்ளை, திசைநிலையை சார்ந்த அன்பு பிள்ளை 442வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். அவருடைய பெயர் செல்வம். நானும் அனைத்து பதிவுகளையும் கேட்டுவிட்டேன். எங்கள் வீட்டிற்கும் வெட்டிக்கிளி அடிக்கடி வந்து செல்லும். சில நேரங்களில் 2 நாட்கள் 3 நாட்கள் கன்னி பதியிலேயே இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அன்பு தம்பி செல்வம் அவர்களே, வெட்டுக்கிளி வருவது நல்லது. வெட்டுக்கிளி வருவது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தால், உங்களுக்கு அந்த கன்னி தெய்வம் ஒருவர் உடம்பில் வர முடியவில்லை என்றால், உங்களுக்கு நேரம் சரியில்லை என்றாலும் கூட அவர்கள் வெட்டுக்கிளி உருவத்தில் வந்து நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று வந்து நமக்கு உணர்த்துவார்கள். ஆகவே பதியில் 3 நாட்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வேலை இருந்திருக்கும். அந்த கன்னி தெய்வங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்பு மகள், செல்ல மகள், அழகு மகள், அந்த கன்னி தெய்வத்திற்கு வேலை இருந்திருக்கும். அப்போ அவங்க மானசீகமாக வந்து செய்யாமல் உருவத்தின் மூலமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆகவே வெட்டுக்கிளி உருவத்தில் வந்திருப்பார்கள். நம்மளுடைய கெட்ட நேரங்களை மாற்றி தருவதற்கு தான் அவர்கள் வருகிறார்கள். ஆகவே அப்படி வரும்பொழுது கன்னி தெய்வத்தை இறுக பற்றிக்கொள்ளுங்கள். அந்த தெய்வத்தை நம்பி வணங்கி அந்த கன்னி தெய்வத்தின் நீங்கள் அனுசரணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பம். அதாவது வெட்டுக்கிளியை பார்த்தோன்னா அசால்ட்டாக இருந்துறேன்டா, அன்னைக்கு கூட கொஞ்சம் தீபத்தை ஏற்றி கூட கொஞ்சம் நேரம் நின்று அதில் வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு, உங்களுக்கு உணர்த்துவதற்கு தான் அவர்கள் உருவம் எடுத்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே கன்னி தெய்வம் ஒருவர் உடம்பில் வரவில்லையே, கன்னி தெய்வம் கணக்கு சொல்லவில்லை என்றெல்லாம் யாரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பிள்ளைகளை கவலை வேண்டாம். இந்த உருவத்தில், வெட்டுக்கிளி உருவத்தில் வந்தாலும் கன்னி தெய்வம் உங்கள் முன் வந்து செல்கிறார்கள் என்பதை உணர்ந்து வழிபடுங்கள். மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். நாகர்கோயிலிருந்து வெட்டூர் மடத்திலிருந்து சிவன்ராஜ். அண்ணா, நீங்கள் 444 பதிவில் கூறியது போல எங்கள் அண்ணாவுடன் பேசும்போது நேரம் போவது தெரியாது. அண்ணா பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அண்ணா, நீங்கள் நம் வீட்டிற்கு வரும்போது ரூபனிசா லைசால் அம்மா இருவரும் வந்து போவது போல ஒரு சந்தோஷம் அண்ணா. அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாங்களா என்ற எண்ணம் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும் அண்ணா. பேசுவதை ரசித்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அண்ணா. எங்கள் அண்ணாவிற்கு நிகர் எதுவுமே இல்லை. இந்த பிறவில் எங்கள் கன்னி உறவு பிள்ளைகளுக்கு கிடைத்த பெரிய பொக்கிசம் அண்ணா. நீங்கள் கன்னி தெய்வமே துணை அண்ணா. ரூபனி சலைசல் அத்தைகள் அம்மாக்கள் துணை அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார்கள். கீழே அன்பு பிள்ளை ஒருவர் கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எல்லாருக்கும் அப்படி தான் தோணுது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நான் வந்து உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க, பேசணும்னு ஆசைப்படுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எல்லோரு வீட்டிற்கும் வரதான் ஆசை, வருவதற்கு நேரம் இல்லை. நிச்சயமாக நேரங்கள் வரும்பொழுது நிச்சயமாக வருவேன். இந்த 28ஆம் தேதி நாகர்கோவிலில் கன்னி தெய்வத்தை எடுக்க இருக்கிறோம். நான் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி நாகர்கோவிலுக்கு வருகிறேன். வரும்பொழுது அந்த ஒரே ஒரு கன்னி தெய்வத்தின் பதிக்கு இன்னும் செல்லவில்லை என்று கூறினேன். நாகர்கோவிலைச் சேர்ந்த அந்த அன்பு பிள்ளை அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறேன். அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு விட்டார்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் 1.5 வருஷமாக அதையும் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் அவங்கள நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் அண்ணன் பிஸியாக இருக்கிறார்கள், நம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இது தொந்தரவு அல்ல, இது என் கடமை. எவ்வளவு காலம் ஓட முடியுமோ அவ்வளவு காலம் ஓடி சென்று அந்த கன்னி தெய்வங்களை பரிபூர்ணமாக வணங்கி அவருடைய குடும்பத்திற்காக வேண்டிவிட்டு வர வேண்டும் என்பது என் ஆசை. கன்னி தெய்வத்தை முறைப்படி என் மூலமாக எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சென்று பார்த்து வருவதுதான் எனக்கு சந்தோஷம் என்பதை கூறிக்கொண்டு அந்த பிள்ளையின் பெயர் ரத்னாவின் வீட்டிற்கு கட்டாயமாக வருகின்ற 2ஆம் தேதி வருகிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு மகன் கூட்டியிருக்கிறார். திங்கள் சந்தை அந்த ஏரியாவிலேருந்து மண்டே மார்க்கெட்டாக அங்கேருந்து கூட்டிருக்கிறாரு. அவர் வீட்டுக்கும் போகணும்னு நினச்சிருக்கிறேன். சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவர்கள் வீட்டுக்கு செல்ல இயலும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இதோ சென்னை அண்ணா நகரிலிருந்து சேகர் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வங்களின் மூத்த மகனே வணக்கம். கன்னி தெய்வங்களின் மூத்த மகன் எங்கள் இல்லத்திற்கு வருகை தருவது எங்களுக்கு பெருமை. பெரும் பாக்கியத்தை தந்த தலைமை கன்னி தெய்வங்களுக்கு மகிழ்ச்சியோடு வணங்குகிறேன். கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கார். நிச்சயமாக அண்ணா நகர் வருகிறேன். ஏனென்றால் சென்னையில் ஒரு 3 கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபட நாம் உதவி செய்ய இருக்கிறோம். கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் டைட்டில் தான் இருக்காங்க. கன்னி தெய்வத்தை எடுக்க ரூபாய் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு 1 மாதத்தில் திருப்பி தருகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். பார்க்கலாம், தர முடியுதோ முடியலையோ அது 2ஆவது விஷயம். நாம் செய்ய வேண்டியது நம் கடமை. நிச்சயமாக கன்னி தெய்வங்கள் இருந்தால் அதற்கு வழிகாட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களிடம் உங்களுக்கு தெரிந்தவர்களை வைத்து எடுத்து வணங்குங்கள் என்று கூறினேன். ஆனால் அவர்கள் இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று உறுதியாக பேசினதனால் நிச்சயமாக சென்னை வருவேன். வரும்பொழுது உங்கள் இல்லத்திற்கு வருகிறேன் உறவே என்று அன்போடு கூறிக்கொண்டு அடுத்ததாக ரஜிதா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை அண்ணா, நாங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கும்போது எனது கணவர் மற்றும் எனது மாமனார் கையில் கொடுத்தார்கள். எனது மாமியார் விளக்கேற்றுவார்கள். அவர்கள் வீட்டில் இல்லாத போது நான் விளக்கேற்றுவேன். 2 வாரத்திற்கு ஒரு முறை கன்னி தெய்வத்தின் விளக்கு குளிப்பாட்டவும் செய்கிறேன். தவறு செய்தோமா அண்ணா?
இதுவரை கன்னி தெய்வம் யார் மீதும் வரவில்லை அண்ணா, மன்னித்து விடுங்கள் அண்ணா, எப்படி தவறை சரி செய்வது என்று சொல்லுங்கள் அண்ணா, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று சொல்லியிருக்கிறார்கள். தவறெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் கன்னி தெய்வம் வர வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறில்லை. கன்னி தெய்வம் வர முடியவில்லை என்றால் வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் உடம்பு இல்லாமல் கன்னி தெய்வம் வர முடியாது. பேய்கள் அனைத்து உடம்பிலும் வந்து விடுவார்கள். கன்னி தெய்வம் அப்படி அல்ல. தனக்கென்று ஒரு உடம்பு இருந்தால் மட்டும்தான் அவர்களால் வர இயலும் என்பதுதான் உண்மை. விளக்கு அதாவது இன்னொன்று, கன்னி தெய்வத்துக்கு தீபம் ஏற்றக்கூடிய உங்கள் மாமியார் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் விளக்கேற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. தவறே இல்லை, தாராளமாக ஏற்றுங்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஏனென்றால் நீங்கள் ஒரு மருமகள் என்பவள் வீட்டிற்கு விளக்கேற்ற வந்தவள். ஆகவே அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு. தாராளமாக நீங்கள் விளக்கு ஏற்றலாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். முத்துமாலை என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார், என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை ஐயா, என் கணவரிடம் பேசிவிட்டேன், கன்னி தெய்வத்தை எடுத்து தாங்க ஐயா, அடுத்த மாதம் எடுத்து தாங்க ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள். அம்மா, நீங்கள் யாருன்னு தெரியல, என்னுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தேதியெல்லாம் உடனே குறித்து விட முடியாது. கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதமும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் தேதி கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 444வது பதிவை பார்த்துவிட்டு இன்றைக்கி ரொம்ப வேகமாக போகுது, என்னன்னு தெரில. மகேஷ் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, நான் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்திருக்கிறேன். ஐயா, நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் வரவில்லை, 2 ஃபேமிலி வந்தாங்க. அதில் ஒரு ஃபேமிலி உள்ள ஒரு அக்கா கேட்டாங்க, பாவாடை சட்டை எடுத்து வச்சுருக்க, எல்லாம் அந்த பாவாடை சட்டை வந்து யார் வைப்பா, அதுதான் கன்னி வளர்ந்து இருக்குமே, இப்போ சாரி தானே எடுத்து வைக்கணும் என்று எங்கள் ஊரில் எல்லாருமே கன்னிக்கு சாரி தான் எடுத்து வைப்பாங்க, நீ தான் புதுசாக இப்போது பாவாடை சட்டை எடுத்து வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், சாத்தாங்குளம் பக்கம் ஒரு ஐயா இதுக்காக யூடியூப் சேனல் எடுத்து வராங்க. யாரையாவது சாத்தாங்குளம் பக்கம் யூடியூப் நடத்துறது தெரியாதவங்களுக்கு இது சொல்லி கொடுக்குறாங்க. நானும் அதை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கண்ணியே ரூமில் போய் துண்டு எழுதி போட்டு பார்த்தேன். அம்மா, உனக்கு பாவாடை சட்டை வேணுமா அல்லது சேரி வேணுமா என்று கேட்டேன். அதற்கு எனக்கு ஒரு பதில் வந்தது. அதற்கு சீட்டில் பாவாடை சட்டை வந்தது. நான் அதுபோல் எடுத்து வைத்தேன். ஆனால் அவங்க அந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, வந்ததில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க பாவாடை சட்டை எடுத்து வைக்கக்கூடாது. என்ன செய்வது? சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பாவாடை சட்டை வைத்து யாருக்கு கொடுப்பான்னு கேட்குறாங்க. எங்கள் ஃபேமிலியில் யாருமே இல்லை, பொம்பளை பிள்ளை கிடையாது. யாரும் கொடுத்தாலும் இந்த கன்னிக்குள்ள துணி யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ அவங்கக்கிட்ட சொல்லியும் ஐயா ஒரு சேனல் தொடங்கி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கிறார்கள். கன்னியம்மாவை கும்பிட வந்ததில் ஒருத்தர் நான் ஒன்று நினச்சிருக்கேன், அது நடந்தால் நான் முழுமையாக நம்புகிறேன் என்று சொன்னாங்க. நான் அந்த சொன்னேன், நம்பிக்கையோடு நினைங்க, கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க அந்த அம்மாவுக்கு என்று சொன்னேன். எப்பப்பா மகேஷ், அதாவது வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அதே போன்று கன்னி தெய்வம் செய்தால்தான் இவர்கள் நம்புவார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உறவும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒருவர் அந்த கன்னி தெய்வத்தை நம்புவதால் அந்த கன்னி தெய்வத்திற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கன்னி தெய்வம் என்பது உங்களை வாழ வைப்பதற்குத்தான் வருகிறார்களே தவிர உங்களை அழிப்பதற்கல்ல. 1 கோடி ரூபாய் நீ கொட்டி கொடுத்தாலும் அது அதற்கு பெரிதல்ல. நீ வைக்கக்கூடிய ஒரு முழம் பூ போதும், ஏன் ஒத்த பூ போதும். ஆகவே இங்கே வந்து கொண்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், எனக்கு செஞ்சால் நான் நம்புகிறேன், செய்யலை நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இவங்கெல்லாம் யார்? நான் இப்போ உங்களுக்காக மட்டும் சொல்லவில்லை அன்பு பிள்ளையே, மொத்தத்தில் அனைவருக்கும் பொருந்துமாறு தான் கூறுகிறேன். தெய்வம் தந்தால்தான் தெய்வம், தெய்வம் தரவில்லை என்றால் நான் நம்ப மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொல்கிறவனுக்கு நான் பேச தயாராக இல்லை. என்னிடம் வருபவர்கள் கன்னி தெய்வம் வேண்டும், கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும், அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் என்பவர்கள் மட்டும் இங்கே வந்தால் போதும். இந்த மாதிரி சேனல் எதுக்கு நடத்துகிறோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தாண்டியாச்சு. இந்த 2 வருடங்கள் தாண்டி 8800 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஏனென்றால் இது புனிதமான சேனல். இங்கே இருக்கிறது குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருக்கும். இங்கே 8 லட்சம் பேர் தேவையில்லை. 8000 பேர் இருந்தாலும் 8000 பேரும் கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 8 லட்சம் பேர் இருந்தாலும் 8 லட்சம் பேரும் கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருமைக்காக நம்ம சேனலுக்கு ஆள் தேவையே கிடையாது. அதே போல் பெருமைக்காக கன்னி தெய்வத்தை வழிபட ஆள் தேவையே இல்லை. அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தில் குழந்தை இருக்கான்னு பாருங்கள். உங்கள் அப்பா குடும்பத்தில், பிறகு உங்கள் அம்மா குடும்பத்தில், பிறகு உங்கள் குடும்பத்தில், பிறகு உங்கள் மனைவி குடும்பத்தில், பிறகு உங்கள் அண்ணன் குடும்பத்தில், இல்லை உங்கள் அண்ணன் மனைவி குடும்பத்தில், இப்படி எடுத்துக்கொண்டே போகலாம். ஏதாவது ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த கன்னியம்மாக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமே. இவங்களாம் சுயநலம் பிடிச்சவங்க, நமக்கு தான் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க. ஏன் அடுத்த தலைமுறையில் பெண் குழந்தைகள் பிறக்காதா? இல்லை இதோடு உங்கள் தலைமுறையை அழிஞ்சிருமா குழந்தைய பிறக்காமல்? புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். இந்த மூலகட்ட மாதிரி பேசுகிற ஆட்களெல்லாம் எனக்கு ஏற்றுக்கவே முடியாது. மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். 442வது பதிவை பார்த்துவிட்டு குமாரி இந்து என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன், என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை அண்ணா, நான் எல்லா வீடியோலையும் பார்த்துட்டேன். ஒவ்வொரு வீடியோவையும் 10 தடவை பார்த்துருப்பேன். எனக்கு நம்ம கன்னி தெய்வம் சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அதாவது நான் வீட்டில் தையல் வேலை செய்கிறேன். நான் ஒரு பாட்டு பைத்தியம்.
வேலை பார்க்கும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பது என்னுடைய வழக்கம். ஆனால் இன்றைக்கு நம்ம கன்னிதெய்வ சேனல் என்றைக்கு நம்ம கன்னிதெய்வ சேனல் பார்த்தேனோ அன்று நான் பாட்டு மறந்து விட்டேன். நம்ம வீட்டில் எந்த நேரமும் உங்கள் குரல் தான் ஒலித்துக்கிட்டு இருக்கும். அண்ணா கன்னிதெய்வம் துணை அண்ணா என்று கூறிய அன்பு பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். என் நேரமும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். கன்னி தெய்வங்கள் உங்கள் வீட்டை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் என்பது உண்மை. என் குரல் கேட்கும் இடத்தில் கன்னி தெய்வங்கள் வந்து செல்வதும் உண்மை. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். தர்ஷன், கன்னி தெய்வம் துணை அண்ணா, குமராபுரத்தில் ரேவதி அண்ணா, ஒரு மாதத்தில் 285 பதிவுகள் ஆர்வத்தோடையும் சந்தோஷத்தோடையும் கேட்டேன் அண்ணா. ஆர்வத்தோடையும் சந்தோஷத்தோடையும் கேட்டேன் அண்ணா. இப்போ எல்லா பதிவையும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அண்ணா. போட கேட்டுக்கிட்டே இருக்கேன் அண்ணா. மிக்க மகிழ்ச்சி அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சி அம்மா. அந்த உன் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு நீ பெயர் புகழோடு நீண்ட ஆயுசோடு செல்வ செழிப்போடு நீயும் உன் குடும்பமும் வாழ மனதார வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. அடுத்தது தினேஷ் என்பவர் கேள்வி கேட்டிருக்கார். என்னவென்று பார்ப்போம். 1வது பதிவிலிருந்து 442வது பதிவு வரை பார்த்து விட்டேன் அப்பா. பதிவு அருமை 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 அப்பா. ரூபினி சலைசல் அத்தைகள் துணை அப்பா. திருச்சியிலிருந்து தினேஷ் மைதிலி. மகிழ்ச்சி அம்மா. இது ஒரு அன்பு பிள்ளை. ஆடி 30க்கு அத்தைகளை வணங்க வந்த ஒரு அன்பு பிள்ளை. மகிழ்ச்சி. ராதிகா செல்வராஜ், தஞ்சாவூரிலிருந்து அன்பு பிள்ளை ராதிகா செல்வராஜ் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். 364வது பதிவை பார்த்துவிட்டு கேள்வி. கன்னி தெய்வம் துணை அப்பா, நாங்கள் அத்தைகளை தரிசனம் செய்தது, என் குல குருவான எங்கள் அப்பாவை கண்ணார பார்த்ததும், எப்பா பயங்கரமாக இருக்க. கன்னி தெய்வம் துணை அப்பா, நாங்கள் அத்தைகளை தரிசனம் செய்ததும் என் குல குருவான அப்பா அவர்களை கண்ணார பார்த்ததும் என் வாழ்நாள் பாக்கியம். நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை, உறுதி. ஆடி 30 அத்தைகளின் திருவிழாவிற்கு வருவது என் வாழ்நாள் கடமை. பொம்மி கன்னித்தாயின் கட்டளை, கன்னி தெய்வம் துணையின்றி எதுவும் நடக்காத அப்பா. நன்றி. கன்னியம்மாவின் பிள்ளை ராதிகா, தஞ்சாவூர். மகிழ்ச்சி அம்மா. மகிழ்ச்சி. உங்களுக்கும் அத்தைகளுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். அத்தைகளின் பதிக்கு வர ஆடி 30ற்குள்ள எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கட்டும் என்று கூறி அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். குமார் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. எங்கள் கன்னி தெய்வம் வீட்டிற்குள் முறைப்படி எடுப்பதற்கு எங்களுக்கு கன்னி தெய்வத்திற்கு நீங்களே துணை அப்படின்னு சொல்லி குமார் ராதிகா அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக குமார் ராதிகா என்றால் நீங்கள் திருவண்ணாமலை என்று நினைக்கிறேன். வருகின்ற 25ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி 25ஆம் தேதி, இனி வரும் 25ஆம் தேதி ரூபனிசா லைசால் அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு, கன்னி தெய்வ குடும்ப உறவுகளின் ஆசீர்வாதத்தோடு, கன்னி தெய்வ குடும்ப உறவுகளின் சார்பாக ரூபனிசா லைசால் அம்மாவின் முழு பாக்கியத்தோடு திருவண்ணாமலைஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 14 கிலோமீட்டரை சுற்றி இருக்கக்கூடிய யாசகம் பெறக்கூடிய 1000 நபர்களுக்கு வேஷ்டி சேலை ரூபனிசா லைசால் குடும்பத்தின் சார்பாக வழங்க இருக்கிறோம். இது இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னே எடுத்த முடிவு. விரைவில் திருவண்ணாமலை வருகிறேன். அந்த திருவண்ணாமலைஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதையில் 1000 நபர்களுக்கு, குறைந்தது தான் 1000 பேர், இது 1500 கூட மாறலாம், என் கையில் ஒன்றும் இல்லை, அத்தைகள் முடிவு என்னவோ அது. 1000 நபர்களுக்கு வேஷ்டி சேலை துண்டு வழங்க இருக்கிறோம். பெண்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேஷ்டி மற்றும் துண்டு கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன். கண்டிப்பாக வேஷ்டி சேலை உறுதி, வாய்ப்பு இருந்தால் துண்டையும் சேர்த்து. ஏன்னா விளையாட்டில் பார்த்தீங்களா, எதை எடுத்தாலும் விளையாட்டுத்தனமாக கூறுவது என் பழக்கம் அல்ல. எதை கூறுகிறோமோ அதை செய்பவன் நான். ஆகவே அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு பரிபூர்ணமாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏற்கனவே திருவண்ணாமலை போய் ஒரு 1000 பேருக்கு வேட்டி சேலை கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. அதே போல் மீண்டும் திருவண்ணாமலை பயணம் வருகின்ற 25ஆம் தேதி, அடுத்த மாதம் 25ஆம் தேதி செல்கிறோம். ஆகவே திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய நம் கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் யாராக இருந்தாலும் அனைவரும் அன்றைய தேதியில் திருவண்ணாமலை வந்து அந்த சிவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று நம் அத்தைகளின் பொருட்களை ஏழை பிள்ளைகளுக்கு வழங்க நீங்களும் வருமாறு வருக வருக என உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பானவர்களே, மீண்டும் ஐயனார் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் எனக்குள் வந்து செல்கிறது, அது கன்னி தெய்வமா என்று எப்படி உறுதி செய்வது? விவரம் சொல்ல முடியுமா? உங்களை சந்திக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார். என்னை சந்திப்பது மிக 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 சுலபம். ஆனால் சந்திப்பது பெரிய விஷயம் அல்ல. முதலில் நம் கன்னி தெய்வ சேனலில் வருகின்ற அனைத்து பதிவுகளையும் கேட்டு முடித்துவிட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு அதில் வந்துடும். அதற்கு அப்புறமா நான் உங்களை சந்திக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது தெய்வமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சாத்தானாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமாக இருங்க.
ஏனென்றால் நாம் கன்னி தெய்வத்தின் பிள்ளை. மீண்டும் சித்ரா ரமேஷ் 442வது பதிவை பார்த்துவிட்டு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். சொந்த வீடு, சொந்த தொழில் அனைத்தும் இழந்து திக்கற்று நிற்கையில் எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தது நமது கன்னி தெய்வம், கன்னி தெய்வங்கள், கன்னி தெய்வ சேனல் மட்டுமே அண்ணா என்று சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சி அம்மா. அந்த கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு நம் கன்னி தெய்வ சேனல் வெற்றி நடை வீரநடை போட்டுக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மிக விரைவில் மிகப்பெரிய இடத்திற்கு நம் சேனல் வரும். இன்னொரு உண்மையான மகிழ்ச்சியான விஷயத்தை உங்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 2 வருடம் சுமார் உழைத்திருப்பேன் என்று நினைக்கிறேன். இங்கே இந்த 2 வருடம் என்னுடைய குரலுக்கு கிடைத்த சம்பளம், ஊதியம் யூடியூப் மூலமாக ஒரு 40,000 ரூபா வருவது போன்று தெரிகிறது. எப்படி வந்துட்டு, ஆனால் என்ன அக்கௌண்ட்டுக்கு வரல, எனக்கு எடுக்க தெரியாது. அதற்கு ஏரலை சேர்ந்த அன்பு பிள்ளை முத்துக்குமார், திசையன் விலையை சார்ந்த அன்பு பிள்ளை கருப்பசாமி இருவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து அந்த பணத்தை எடுப்பதற்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னே ஒரு நாள் ஒரு மணி நேரம் இருந்திருக்காங்க. இருந்து எனக்கு உதவியாக இருந்தார்கள். இந்த பணம் நான் முதலில் சொல்லியது போல இதில் யூடியூப்பில் வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் நான் ஏழை பிள்ளைகளுக்கே அத்தைகளின் பெயரை சொல்லி கொடுத்து விடுவேன் என்று கூறினேன். வருடம் முழுவதும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நினைத்தால் இதை கூட எனக்கு தேவைக்கு ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வேண்டாம். இந்த பணத்தை வருகின்ற 25ஆம் தேதி திருவண்ணாமலை அந்த தெய்வத்தின் ஈசனின் கோவிலில் நம்மளுடைய திருப்பணி நடக்க இருக்கிறது. அதாவது 1000 நபர்களுக்கு வேட்டி சேலை வழங்க இருக்கிறோம். ஆகவே அந்த செலவுக்கு இந்த வெற்றிகரமாக வரக்கூடிய இந்த 40,000 ரூபாய், 40,000மோ 45,000மோ, எனக்கு மொத்தம் $500 சில்லறை வந்திருக்கு. இந்த அனைத்து பணத்தையும் அப்படியே 2 வருட உழைப்பு, $500 ஒரு மாதம் உழைப்புன்னு நினச்சிறாங்க. 2 வருடம் நான் பேசிய பேச்சுக்கு எனக்கு வந்த பணம் $489 ப்ளஸ் ஒரு $11, கிட்டத்தட்ட $500 சம்திங் வந்திருக்கு. இந்த $500 எனக்கு அக்கௌண்ட்டுக்கு பணமாக வந்துட்டுன்னா இந்த பணத்தையும் திருவண்ணாமலை சென்று செய்யக்கூடிய அந்த அருட்பணிக்கு, திருப்பணிக்கு செலவழிப்பேன் என்பதை உறுதி கூறிக்கொண்டு, இந்த மகிழ்ச்சியான காரியத்தை உங்களிடத்திலெல்லாம் பகிர்ந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதையும் கூறிக்கொண்டு, நீங்களெல்லாம் பார்க்கறதுல கூட எனக்கு பணம் வரும் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. 40,000 ரூபா சம்பாத்தியம் பண்ணிட்டோமே அப்படின்னு மகிழ்ச்சி. இது ஒரு நாள் வந்ததில் ஒரு மாதத்திற்கு நமக்கு தற்சமயம் $11 வந்து கொண்டு இருக்கிறது. மாதம் $11, $12 வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பார்த்துக்கிடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் உழைச்சிருப்பேன் நினைக்கிறேன். 2.5 3 வருஷம். நம்ம இதை நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து கூட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கூட நான் மறந்துட்டேன். ஆனால் எனக்கு இத்தனை வருடங்களில் வந்த பணம் $500 சொல்கிறேன். நான் அதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் போட்டு விட்டுறேன். ஏன்னா ஒளிவு முறைவே இருக்கப்படாது. எனக்கு இதில் வர இந்த கன்னி தெய்வத்தின் சேனலில் வரக்கூடிய இந்த பணங்களை கன்னி தெய்வ குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, அல்லது இப்படி வேட்டி சேலை போர்வை அல்லது ரோட்டில் படுத்து கிடக்கக்கூடிய அனாதைகளுக்கு, அனாதைன்னு சொல்லக்கூடாது, அவங்களாம் தெய்வ பிள்ளைகள், மன்னிக்கவும், அந்த யாரும் இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டு ரோட்டோரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு முடிதிருத்தம் செய்து குளிப்பாட்டி இது போன்ற காரியங்களுக்கு செலவழிக்க இருக்கிறேன் என்பதை உறுதி கூறி மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். நிமிஷா மகேஷ், நாகர்கோயிலை சேர்ந்த அன்பு உறவு. அண்ணா, எனக்கு கன்னியம்மா கனவு வருது அண்ணா. ஆனால் ஆசை இருக்குது. அம்மா பட்டுப்பாவடை போட்டு கனவுல வரணும். நடக்குமா ஐயா? அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. லைசாலம்மா, ரூபனிசா அம்மா ஆசீர்வாதம் கிடைக்கணும். எப்பவும் கிடைக்கும். நிமிஷா மகேஷுக்கு எப்பவும் கிடைக்கும். பயப்படாதம்மா. பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடு. பிள்ளைகளை கன்னி தெய்வத்தை வழிபட சொல்லிக் கொடு. நிச்சயமாக கன்னி தெய்வம் உங்களுக்கு கனவில் வருவார்கள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்வியை வாசிக்கிறேன். அடுத்த கேள்வி ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது. ஆக அடுத்த பதிவில் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க இருக்கிறேன். மகிழ்ச்சி உறவுகளே, இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். நீங்கள்லாம் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதிலளிக்க நான் காத்திருக்கேன். தாராளமாக கேளுங்கள் என்பதை உறுதியாக கூறுகிறேன். நிறைய பேருக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியல. கன்னி தெய்வங்கிறது கும்பிட்ட நாளே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. கன்னி தெய்வம் முறைப்படி எடுக்கும் தருவாயில் நம் வீட்டிற்குள் வருவதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். உடம்பு இருக்கணும். நம்ம கன்னி தெய்வம் நம்ம வீட்டில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா உடம்பு இருக்கணும். உடம்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த கன்னி தெய்வம் வந்துடும் என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும். பயப்படாதுங்க. முறைப்படி கன்னி தெய்வத்தை காலன் போக்கு விட்டு எடுத்து விட்டாலே அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. இன்னொரு விஷயம், நம்ம பதிவுகளை கடைசி வரை
நிறைய பேர் இடையில விட்டுட்டு போயிருந்தீங்க. அப்படி விடாதுங்க, கடைசி வரைக்கும் நம்ம பதிவுகளை கேளுங்கன்னு கூறிக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.